ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு புஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பினாச் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் ரெசிபி தாங்க. ஹோம்மேடாக எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு சுடு தண்ணியில் வேக வச்சுக்கலாம். 5 to 7 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம கீரை வாங்கிட்டு, அதாவது இது பாலக்கீரை தான், கழுவி அலசிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் தான். அது சீக்கிரமாக வெந்துடும். சால்ட்டெல்லாம் போட தேவையில்லை. ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். கையில் எப்படி நசுக்கி பார்ப்போம் வெந்துருச்சான்னு. இப்போ வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண கார்லிக் பட்டர் போட்டுட்டு, பேன் சூடானதும் பட்டர் போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கு ஒரு 7-8 பல்லு பீஸை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தண்ணி வடிச்சிருக்கிற இந்த ஸ்வீட் கார்ன் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கிறத இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கீரை போடும்போது ஸ்பினாச்சுன்றதில் நம்ம பாலக்கீரை தான் மோஸ்ட்டாக சேர்க்குறது. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்போம். சால்ட்டு நிறைய போடக்கூடாது. இது சால்ட்டு நிறைய போட்டால் நல்லா இருக்காது. ஒரு பாதி அளவுக்கு சால்ட்டுன்னா கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நான் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துது. இப்போ அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சின பால் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டம்ளருக்கு இருக்கும். இப்போ சீஸ் ஸ்லைஸு 2 பீஸ் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே மெல்ட் ஆகிடும் ஹீட் பண்ணும்போது. இது எல்லாமே இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்டவ் பேனில். இப்போ ஆரிக்கானோ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் ஆரிக்கானோ சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துப்போம். எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இருக்கும் மெஷரிங் அளவு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் தண்ணிலாம் சுண்டி அப்படியே அந்த பால்லாம் வற்றிடுச்சு. இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு பக்கம் பட்டர் தடவிட்டு தவாவில் போட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் வச்சா போதும். இப்போ நடுவில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த ஸ்பினாச் ஸ்வீட் கார்னை இதில் போட்டு நடுவில் சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டில் ஒரு சைடு பட்டர் தடவிட்டு ஒரு சைடு பட்டர் இல்லாமல் அப்படி உள் பக்கமாக வச்சுட்டு திருப்பி போட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரில் மாதிரி இருக்கிற அந்த பேன் இருந்துச்சுனாலும் அதில் செஞ்சிக்கலாம். இந்த தவாலே அது மாதிரி வரும். இல்லை நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 பக்கம் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். சென்டரில் கிராஸாக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.